கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்குமே மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய வார்த்தைக்காக நான் உங்களை வரவேற்கிறேன். நாம் கடந்த வாரம் சகரியாவினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு அவ்விசுவாசம் இருந்தது என்று சொல்லி தியானித்தோம். நம்ம எங்கே அந்த விஷயத்தை நிறைவு செய்தோம் அப்படின்னா, தேவதூதன் சொன்ன வார்த்தையை கேட்டு, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாள் என்று சகரியா தேவதூதனுக்கு ரிப்ளை பண்ணுற ஒரு இடத்துல நம்ம நிறுத்துகிறோம். கடந்த வாரம் சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு மிகப்பெரிய திட்டத்தை அவங்களுக்கு சொல்ல வந்தார். ஆனால் அது அவங்களால புரிஞ்சிக்க முடியல, அவங்களால விசுவாசிக்க முடியல. இதுதான் நம்ம படித்தோம். பட் இன்றைக்கு அந்த இடத்துலேருந்தே நம்ம தொடர போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னும் நாம் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு சில பாடங்கள் இருக்கிறது. சகரியா ஒரு ஆசாரியனாக தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்கு ஆராதனை செய்கிற ஊழியத்தில் பங்கெடுக்கக்கூடியவன் என்று சொல்லும் பொழுது, அவனுடைய பின்னணியையும் அவளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையும் அவனுக்கு இருந்த அவ்விசுவாசத்தையும் இதை பார்த்தோம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட முடியாது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனிக்கிறதுக்கு இன்றைக்கு நம்ம நேரம் எடுக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம். பரிசுத்த பிதாவே, எங்களை ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நிறமையான மனரம்யமான நேரத்தில் எங்களை தாழ்மையோடு ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக, எங்களை உணர்த்துவிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் இத்தனை வருடங்களாக சபைக்கு வந்திருந்தும் வேதாகமத்தை வாசித்திருந்தும் உம்மிடத்தில் உறவை நாங்கள் வளர்த்து கொண்டு வந்த பொழுதும் இன்னும் அறியாமல் இருக்கிறதை உணரத்தக்கதாக எங்களுடைய உணர்வை நீர் தட்டி எழுப்பி கற்றுக் கொடுக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளையை உமக்கென்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகரியா ஒரு ஆசாரியன், ஆசாரிய வகுப்பில் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யக்கூடியவன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நார்மலான ஒரு இஸ்ரவேலன் அல்ல. தேவனோடு நெருக்கமாய் இருக்கக்கூடிய, தேவனுடைய வார்த்தைகளை தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நபர், தேவனுடைய வெளிப்பாடுகளை அறிந்திருக்க வேண்டிய ஒரு நபர், மனிதர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசக்கூடிய ஒரு நபர். அநேக நேரங்களில் கர்த்தர் அவர்களிடத்தில் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் வேதாகமத்தை நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும். ஜனங்கள் ஆசாரியனுடைய வாயில் தான் எதை தேடுவாங்க? வேதத்தை தேடுவாங்க. வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும்னா அது யார்? ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியன் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறது. நம்ம கடந்த வாரத்திலே நம்ம அதை யோசித்துட்டோம். அவனுக்கு குழந்தை இல்லை. எல்லா ஜனத்துக்கு மத்தியில் ஒரு நிந்தை இருக்கிறது. மக்கள் ஒரு விதமாய் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. வேதனைப்படும் பொழுதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணாங்க. ஜனங்க வேதனைப்படுத்துகிறாங்க, மனசு ரொம்ப கஷ்டப்படுது. திரும்பி போய் கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஸ்டில் வயது சென்றவளாய் மாறிட்டாங்க. ஆனாலும் நிந்தை நீங்கலை, ஜெபமும் மாறலை. ஜெபித்து கொண்டே வருகிறாங்க. ஒருவேளை அவன் தூப காட்டுறதுக்கு எடுத்துகிட்டு உள்ளே போகும்போதே கண்ணில் தண்ணியோடு கூட உள்ளே போயிருக்கலாம்.
ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய நிந்தை இருக்குது, எனக்கு இன்னும் குழந்தை இல்லை. ஜெபம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஒன்றை அவன் எடுத்து கொண்டு வைத்திருக்க வேண்டும். அது என்ன? ஆண்டவர் சொன்னார், அவருடைய ஜனத்துக்கு மிக முக்கியமான நான் வேதத்தை ஸ்தாபித்து கொடுக்கிறேன், வசனத்தை கொடுக்கிறேன். இந்த வசனத்தை கட்டி என் ஜனத்துக்கிட்ட கொடு. ஏசாயா புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். ஒருவேளை சகரியா இந்த வேத வசனத்தை இப்படி கவனிச்சிருக்கலாமா? 8வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். வேதாகமத்தை கட்டி முத்திரை போட்டுன்னா அதை ஓப்பனாலாம் வைக்காத, என் ஜனத்துக்கிட்ட அதை மூடி வச்சிருன்னு சொன்னார். ஆனால் நான் என்ன சொன்னேன்? யாக்கோபின் குடும்பத்தாருக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். கவனிங்க, இப்போ சகரியாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஒரு விண்ணப்பம் இருந்தது. என்ன? குழந்தை வேணும். குழந்தை வேணுங்கிறது விண்ணப்பமா? தன்னை மறைக்கிற கர்த்தர் என்கிட்ட பேசணுங்கிறது விண்ணப்பமா? அவனுக்கு பிரச்சனைங்க, குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது ஏன் குழந்தை இல்லை? ஆக்சுவலாக குழந்தை இல்லை அப்படிங்கிறது இதற்கு என்ன காரணம்? தேவன் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் எனக்கு கொடுக்கறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் அவர் தானே. கொடுக்கலன்னா என்ன காரணம்னு அவர்கிட்ட கேட்கணும் இல்லை? கொடுத்தாருன்னா ஏன் கொடுத்தாருன்னு கேட்கணும் இல்லை? எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கேட்கணும். இப்போ சாட்சியாகவும் கட்டி முத்திரையிடப்பட்டு விட்டது. ஆனால் நான் அவருடைய முகத்தை மறைக்கிற கர்த்தரிடத்தில் நான் அவருக்காக காத்திருந்து அவர் என்கிட்ட பேசணும், அவர் முகத்தை நான் பார்க்கணுன்னு காத்திருந்துருக்கணும். தினமும் ஒருவேளை ஆசாரியனாக இருக்கிறவன் மற்ற வேலைகளை செஞ்சுருப்பான், அவனுக்கு சீட்டு போடப்பட்டு அவன் தேவாலயத்தில் தூபம் காட்டுறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு காத்திருந்திருப்பான். அவன் எப்போ குழந்தை கிடைக்குன்னு காத்திருந்திருப்பான். ஆனால் ஒரு விஷயத்துக்கு அவன் காக்கலை, கர்த்தர் என்கிட்ட பேசணும்னு காத்தில்லை. கர்த்தர் என்கிட்ட பேசணும்னு காத்திருந்திருந்தான், தூதன் வெளிப்பட்டவனே என்ன பண்ணியிருக்கணும்? நான் அதுக்காக தான் காத்திருந்தேன், நான் எதிர்பார்த்ததே இதுக்கு தான். ஏசாயா சொல்கிறாரு, நான் நிச்சயமாக அப்படி எதிர்பார்க்குறேன். பாருங்கள் அடுத்தது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இப்போ எழுதப்பட்டிருக்குது. ஒருவேளை சகரியா இதை வாசித்திருந்தா, நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலில் என்னவாக இருப்போம்? அடையாளமாக இருப்போம். இப்போ எனக்கு குழந்தை இல்லை. சரி, தொடர்ந்து படிப்போம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற இடத்திலும் முணுமுணு என்று ஓதுகிற குறிக்காடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் பொழுது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவரிடத்தில் விசாரிக்கலாமோ? ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு போராட்டம், ஏன் ஆண்டவரே இப்படி வச்சிருக்கிறீங்க? என் வாழ்க்கையில் நான் இந்த இடத்துல இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ உங்கள் முகத்தை மறைச்சிருக்கலாம், வேதத்தை மூடி வச்சுட்டு இருக்கலாம், வசனம் இல்லாமல் இருக்கலாம், வசனம் வெளிப்படாமல் இருக்கலாம், எல்லாம் டார்க் ஆயிடுச்சு. என்ன காரணம்? ஆக்சுவலாக ஜனங்க என்ன பண்ண தெரியுங்களா? கர்த்தரிடத்தில் கேட்பதற்கு பதில் வேறு எல்லா இடத்துலையும் கேட்க பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்படி நடந்ததற்கு காரணம் என்னன்னு கர்த்தர்கிட்ட திரும்பி வந்திருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? 9வது அதிகாரத்தில் பாருங்கள், 13வது வசனத்தை பாருங்கள். ஜனங்கள் தங்களை அடிக்கிறவிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். இப்போது தேவன் தான் ஆகமத்தை கட்டி வச்சிருன்னு சொன்னார்.
இதை எதுவுமே செயல்பட வேணான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஜனங்க என்ன பண்ணியிருக்கணும், தன்னை இந்த மாதிரி நடத்துகிற தேவனிடத்துக்கு திரும்பி இருக்கணும். திரும்பாமல் என்ன செய்கிறாங்க, ஒன்று வேற எங்கேயாவது விசாரிக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டுன்னு அமைதியாக இருக்கிறாங்க. பாருங்கள், குறிப்பாக 17வது வசனத்தை பாருங்கள், 9:17. குறிப்பாக ஆண்டவர் அவர்கள் வாலிபர்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை, அவர்கள் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாயிருக்கிறார்கள். எல்லா வாயும் ஆகாமையும் பேசும். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. கர்த்தர் கோபமாக இருக்கிறார். பாஸ்டர், அப்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரணம், இல்லை எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு வீடு இல்லை, வேலை இல்லை, எல்லாத்தையும் இப்படி இழந்துட்டுருக்கிறதுக்கு கர்த்தர் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாரா? அப்போ நான் பொல்லாதவனா? அப்போ நான் சரியில்லையா? நான் இப்போ பழைய ஏற்பாட்டை உங்களை படிக்க சொல்லியிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு டார்க் பீரியட் இருக்குது. டார்க் பீரியடை எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தேவன் வேதாகமத்தை மூடி வச்சுட்டு சொல்லிட்டாரு, திறக்க வேணான்னு சொல்லிட்டாரு. அவருடைய கோபம் ஆறாமல் இருக்குது. அப்போது ஜனங்க கோபம் ஆறாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஜனங்க என்ன பண்ணியிருக்கணும், ஏன் கர்த்தர் கோபமாக இருக்கிறாரு, ஏன் கர்த்தர் வெளிப்படுத்தலை, என்கிட்ட ஏன் பேசலைன்னு சொல்லி ஜனங்க கர்த்தர்கிட்ட வந்திருக்கணும். சரி, நம்முடைய அப்ளிகேஷன் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது இஸ்ரவேல் மக்கள். அப்போது ஏசாயா மூலமாக இந்த 8வது அதிகாரத்தில் என்ன சொன்னார்? 20வது வசனத்தை பாருங்கள், 8:20. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இப்போ நம்ம 16ல் என்ன படித்தோம்? சாட்சி ஆகமும் வேதமும் என்ன பண்ணப்பட்டிருக்குது? கட்டி முத்திரை போட்டிருக்குது. கட்டி முத்திரை போட்டிருக்கும் போது அவங்க எதை கவனிச்சிருக்கணும்? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்கணும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. இப்போ கவனிங்க, கட்டிட்டாரு, முத்திரை போட்டாரு, எப்போ திறக்குன்னு நான் என்ன பண்ணியிருக்கணும்? வசனத்தை கவனிச்சுருந்துருக்கணும். அவர் மூடிட்டாரு, அதனால் நான் கண்ணை மூடின்னு போயிடுவேன். அவர் என்கிட்ட பேசலை, அதனால் நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன். அவர் எனக்கு பதில் சொல்லலை, அதனால் நான் போய் முணுமுணுன்னு ஓதுறவங்கிட்ட போய் கேட்பேன். அவர் இப்போ என் மேலே கோபமாக இருக்கிறாரு, அதனால் நான் அவர்கிட்ட வரமாட்டேன். ஜனங்க எவ்வளவு பெரிய இருட்டுக்குள்ளே போயிட்டாங்க தெரியுங்களா? அவங்க பாவத்தினால தான் கர்த்தர் வெளிப்படுத்தலை, பேசலை, சொல்லலை. இப்போது ஆசாரியன் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருக்குது, இல்லை எனக்கு குழந்தை இல்லை. சகரியாவும் எலிசபெத்தும் ஜெபம் பண்ணாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி, நியமங்களின்படி, கற்பனைகளின்படி நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. எல்லாம் ஓகே, வி டீப்லி அப்ரிஷியேட். அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க கெட்டவங்க இல்லை. ஸ்டில் கர்த்தர் என்கிட்ட பேசலை. அவங்க மோசமானவங்க, பொல்லாதவங்க, மனதை மயக்கிறவங்க, தப்பானவங்க, அவங்ககிட்ட பேசலை. நான் சரியாக தான் நடக்கிறேன், என்கிட்ட பேசியிருக்கலாமே. கர்த்தர் பேசலைன்னா நீ எதை கவனிக்கணும்? நிந்தையை மட்டும்தான் கவனிக்கிற. உனக்கு பிரச்சனையில் உன் வலியை மட்டும்தான் கவனிக்கிற. எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னு மட்டும்தான் கவனிச்ச. யார் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு மட்டும்தான் கவனிக்கிற. நீ எதை கவனிக்கணும்? கர்த்தர் இன்னும் என்கிட்ட பேசலைன்னா ஒரு பெரிய இருட்டு இருக்குது, அந்த இருட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் என்னை நோக்கி வர்றதுக்கு நான் கவனிக்கணுமே. நான் கவனிக்கிறதில்லை. வாழ்க்கை முழுவதும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைக்கும் பிரச்சனையுடைய வீரியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ வருத்தம் இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, சுற்றி அவமானமாக இருக்குது, என்னை பற்றி இப்படி யோசிப்பாங்க, அப்படி யோசிப்பாங்க, இது அதுன்னு யோசித்து கர்த்தர் எங்கிட்ட என்ன பேச போகிறாருன்னு கவனிக்கிறதில்ல. இன்றைக்கி இந்த பிரச்சனை, அன்னைக்கு அந்த பிரச்சனை. பாருங்கள், இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை, அதனால் நான் பிரச்சனையை தான் பார்ப்பேன், கர்த்தரை பார்க்க மாட்டேன். பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம், பிரச்சனை எப்படி நீக்கலாம், பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்,
இப்போ கர்த்தர் ஒருத்தர் உங்கள்கிட்ட வெளிப்படணுமே, ஏன் நீ காத்திரல? நீ எதுக்கு காத்திருக்கிற? பிரச்சனை தீருவதற்கு காத்திருக்கிற, ஆனால் நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறதில்ல. நம்ம எல்லாரும் எப்படி ப்ரேயர் பண்ணுறோம்? என் பிரச்சனை தீர்ந்துடணும், அவ்வளவுதான் எனக்கு. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் என்ன ப்ரேயரு? குழந்தை வந்துடுச்சுன்னா எங்கள் பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஆனால் உன் குழந்தை பிரச்சனையை விட அவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சு உங்கள்கிட்ட பேசணும்னு காத்திருக்கிறாரு. ஆனால் நீ அந்த பிரச்சனைக்கு மத்தியில் பிரச்சனை தீருவது மட்டும் ப்ரேயர் உண்டு, பிரச்சனையை தாண்டி கர்த்தரை சந்திக்கிறது உன் ப்ரேயரே இல்லை. பாருங்கள், அடுத்து ஏசாயா 8 இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும் பொழுது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். இப்போ கவனிச்சிங்களா? இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு புரியணும். கர்த்தர் வேதத்தை கட்டி வச்சிட்டாரு, வெளிப்படுத்தலை. அவங்களுக்கு இப்போ பட்னி மாறிடுச்சா, இடுக்கன் மாறிடுச்சான்னா மாறல. கொஞ்ச நாள் கழித்து நான் என்ன பண்ணுவேன்? தேவனை தூஷிச்சிடுவேன். என் வாழ்க்கையில் எதுவுமே தேவன் செய்யலை, நான் நம்பி என்ன பிரயோஜனம்? நான் விசுவாசமாக வந்து என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, அவ்வளோ நம்பி என்ன பிரயோஜனம்? எதுவுமே சரியாகலையே. நான் இவ்வளோ விசுவாசமாக வந்தேன், என்ன நடந்துச்சு? நம்ம ப்ரேயர் என்ன தெரியுமா? நான் விசுவாசமாக வந்தேன், அதனால் என்ன பண்ணியிருக்கணும்? என் பிரச்சனை தீர்ந்துருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முன்னாடி உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, வாப்பான்னுக்கிறார். நம்ம அந்த இடத்துக்கு போகிறதே இல்லை. இப்போ சகரியாவுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு பார்வை மட்டும்தான், எல்லாம் சரியாக இருக்குதுங்க, குழந்தை மட்டும் இருந்துச்சுன்னா அது அவனுக்கு அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த வேத வசனம் கையில் தான் இருக்குது. இப்போ அடுத்த வசனத்தை படிச்சுட்டு வருவோம். அவர் என்ன சொன்னார்? அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியை நோக்கி பார்ப்பார்கள், ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும், இறுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். வானத்தையும் பார்ப்பானா, பூமியும் பார்ப்பானா, ஆனாலும் அவனுக்கு என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை, விடுதலை இல்லை. அந்தகாரத்தில் தள்ளுண்டு அலைவார்கள். நீங்களும் நானும் ஏசாயா புஸ்தகத்தை பல முறை படிச்சிருப்போம், வரிசையாக படிச்சிருப்போம். இப்படி இக்கட்டில் உட்கார்ந்துருக்கிறவர்களுக்கு அடுத்த சாப்டரில் குறிப்பாக செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ரைட், ஒரு பெரிய வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ மரண இருளில் உட்கார்ந்திருந்தா, அந்த காலத்தில் உட்கார்ந்திருந்தா வெளிச்சம் உன்னை நோக்கி வரப்போகிறது. ஏதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். ஆண்டவர் ஒரு பாலகனை கொடுப்பாரு, ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் ஒரு தோல் மேலே இருக்கும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. சகரியா இந்த புஸ்தகத்தை ஒரு வேளை தன்னுடைய பர்சனலாக போய் உட்கார்ந்துருந்தா என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே, எனக்கு குழந்தை இல்லைங்கிறது பிரச்சனையா, நீங்கள் என் கூட பேசலைங்கிறது பிரச்சனையா? எனக்கு உங்களுக்கு, நான் பாருங்கள், உங்களுக்காக ஆராதனை பண்ணுறேன், மணியாட்டுறேன், தூபம் போடுறேன், எல்லாம் பண்ணுறேன். நான் நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் ரைட்டு. ஆனால் நீங்கள் ஏன் என்கிட்ட இன்னும் பேசலை? என் வாழ்க்கையில் நான் யாருன்னு எனக்கு ஏன் இன்னும் வெளிப்படுத்தலை? இந்த பைபிளை படிக்கிறேன், கண்ணு குருடாக இருக்குது, இதில் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல, இந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியல, இந்த வசனம் எனக்கு தான் எழுதப்பட்டது எனக்கு தெரியாமல் என் கண்ணு மூட அப்படியே வச்சிட்ருக்கு, எனக்கு தெரியல, பேசுங்கன்னு ஏன் நான் கதறலை? நான் கேட்கவே இல்லையே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆமாம், வசனம் இவ்வளோதானே, இதானே வசனம்,
இந்த வார்த்தை எப்படி சொல்லுது, அந்த வார்த்தை எப்படி சொல்லுது, எனக்கு நிறைய வசனம் தெரியும். உங்களுக்கு நிறைய வசனம் தெரியுதுங்கிறதுனால கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டாருன்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் உங்ககிட்ட பேசினாருன்னு சொல்லாதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு நிறைய கொடுத்ததுனால கர்த்தருக்கு நீங்கள் உறவாக இருக்கிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. நீங்களும் நானும் எங்கே நிற்கிறோம்? என் வாழ்க்கையில் கர்த்தரோட நான் பேசணுங்க. இவ்வளோ காலம் ஆச்சு இல்லை, கர்த்தர் ஏன் என்கிட்ட இன்னும் டீப்பாக என் பர்சனலில் வந்து உட்கார்ந்து என்கிட்ட வெளிப்படலை? இப்படி ஒரு வசனம் இருக்குதே, அது என் வாழ்க்கைக்கு சொல்லப்பட்டதா? நான் ஏன் கேட்கல? நிறைய செய்தி கேட்குறேன் பாஸ்டர், அனுதின ஆவிக்குரிய ஆகாரம் படிக்கிறேன், இன்றைய சிந்தனை படிக்கிறேன், பைபிள் ஸ்டடி கேட்குறேன், எல்லாம் கேட்குறேன். திடீர்னு கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்ககிட்ட சொல்லும் பொழுது எவ்வளவு உறுதியாக இது என்னுடைய வார்த்தைன்னு பிடிச்சிப்பேன். எனக்கு வயசாயிடுச்சு, என் ஒய்ஃபுக்கு வயசாயிடுச்சு, இது எப்படி நடக்கும்? அப்புறம் ஏன் ப்ரேயர் பண்ணேன்? ஏன் உனக்குள்ள விசுவாசம் வரல? கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தர் செயல்படுத்துவார்னு நம்ப முடியல. இன்னும் சொல்லப்போனால் நம்புறதுக்கு எல்லாத்தையும் விட்டு இது வரைக்கும் நீ பைபிளை படித்த புரியல. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் வந்து உன் முன்பதாக நிற்கிறான். நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியல் என்னும் தூதன். நான் தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனி. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனால் நீ சந்தோஷப்படுவ, அநேக ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க. அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். எனக்கு மற்றதெல்லாம் விட்டுருங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறதுங்கிறது எவ்வளவு சரியான ஒரு வார்த்தை நான் கவனிச்சிருக்கணும். என் குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட போகிறார்னா இது தேவனுடைய வார்த்தை. நான் உணர்ந்திருக்கணும். நான் ஏன் உணர்றதில்லைன்னா, டைம் டு டைம் என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய விசுவாசத்தை அழித்து என் கண்ணை கவனிக்க செய்யாமல், காதை கேட்க விடாமல் என்னை தூக்கி போய் இருட்டிலே வச்சிடும். இப்போ கவனிக்கலாம், நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? இங்கே உட்காந்து செய்தி கேட்போம், பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆராதனையில் இருப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு பிரச்சனையை கூட்டினா போதும், நீங்கள் பண்ணுற ஜெபம், நீங்கள் படிக்கிற பைபிள், நீங்கள் பண்ணுற எல்லாமே ஒன்றும் இல்லாத போயிடும். உங்களுக்கு எது தெரியுமா தூக்கி நிறுத்திட்டுருக்கோம்? என்னைக்கு வந்த ஒரு புது பிரச்சனை. நீங்கள் ஏற்கனவே பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கிறீங்க, ஆனால் புதுசாக ஒன்று கூட வந்துச்சுன்னா, நான் இதுக்கு முன்னாடி நடந்த எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். கர்த்தர் என்கிட்ட பேசணும், கர்த்தர் இதை செய்யணும், நம்பவே மாட்டேன். நீங்கள் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமா? அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பார்வோனுடைய சேனை என்ன செய்கிறது? அந்த தேசத்தினுடைய கொடிய ஆளோட்டிகள் அவங்க வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்தி சிறுமைப்படுத்தி உபத்திரவப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கதறாங்க, கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறாங்க. கர்த்தருடைய சந்நிதியிலே அவருடைய சத்தம் வந்து எட்டியது. நான் பார்க்கவே பார்த்தேன், நான் கேட்கவே கேட்டேன், என் ஜனத்தினுடைய கூக்குரல் என் சந்நிதியிலே வந்து எட்டினது. அவங்க கத்தனை கத்து கர்த்தருடைய செவிகளில் அவருடைய சத்தம் கேட்குது. கர்த்தர் நான் இறங்கி வந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். ஆமாம் தானே, அவங்களுக்கு பிரச்சனை. கர்த்தர் அவங்களை விடுவிக்கிறேன்னு வரேன்னு சொன்னார். நீங்கள் எண்ணி பாருங்கள், அவங்களுக்கு அந்த பிரச்சனையில் விடுதலை கொடுத்ததை அவங்க விரும்பினாங்களா விரும்பலையா? பார்வோனுடைய அடிமைத்தனத்திலேருந்து அவங்களை விடுதலை செய்யணும். எந்த ஜனம் விருப்பத்தோட ரைட் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், கர்த்தாவே நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் விடுதலை எங்களுக்கு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு நாள் விசுவாசத்தோடு இருந்தாங்க? அவங்க வாழ்க்கையில் கிடைச்ச விடுதலையை அனுபவிக்க முடியாமல், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்க முடியாமல், அவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு போவேன்னு சொன்னார். ரைட், வந்துட்டாங்கப்பா,
நிறைய தடையெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இப்போ எங்கே போகணும்? கானானுக்கு போகணும். அவங்க 40 நாள் பிரயாணத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இப்போது தேசத்தை வேவு பார்த்துட்டு வரணும். வேவு பார்க்குறதுக்கு போனாங்க. போயிட்டு வந்தவங்க சொன்ன ரிசல்ட் என்ன? எப்பா அது நல்ல தேசம் இல்லைப்பா. அது எப்படிப்பட்ட தேசம்? நெடியவர்கள் இருக்கிறாங்க, கொடியவர்கள் இருக்கிறாங்க. அந்த தேசம் ரொம்ப பெருசு. வானளாவிய கட்டடத்தை பார்த்தோம், மதில் சோறு பெருசு, அங்கெல்லாம் ஏற முடியாது. ஜனங்க எப்படி, நாங்கள் அவங்க பார்வைக்கு எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளியை போல் இருக்கிறோம். ஐயோ போக முடியாது, நாங்களை சாவறதுக்கு என்னை கூட்டின்னு வந்து இந்த மோசையை ஆரோன்னு என்ன பண்ணிட்டாங்க? நடு கடலில் கொண்டாந்து நடு வனாந்திரத்தில் கொண்டாந்து விட்டுட்டாங்க. இப்போ கவனிங்க, என்னாகமம் 14 கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். என்னாகமம் 14. ஜனங்க இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது 11வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? ஒரு கேள்வி வைக்கப்படுது. எதுவரைக்கும் உனக்கு விசுவாசம் வராது? நீ பார்த்துருக்கிற உன் லைஃப்பில் எத்தனை முறை நான் உங்கள்கிட்ட சந்தித்து உங்கள்கிட்ட பேச வந்தேன். உனக்கு ஒரு பிரச்சனை தானே, அந்த பிரச்சனையில் தானே நான் உனக்கிட்ட பேச வந்தேன். நீ என்ன தெரியுமா செஞ்ச? அந்த பிரச்சனை மட்டும்தான் தீர்னு நினச்சே ஒழிய பேச வந்த எனக்கு நீ செவி கொடுக்க விரும்பவே இல்லை. நான் பிரச்சனை தீர்ந்தா போதும் நினச்சேன். அந்த டைம் தண்ணி இல்லையா, தண்ணி கொடுத்தா போதும். சாப்பாடு இல்லையா, சாப்பாடு கொடுத்தா போதும். இப்போ ஒவ்வொரு முறையும் உன் பிரச்சனையை மட்டும்தான் நீ பார்த்த. உன் பிரச்சனைக்கு பின்னால் நான் உன் கூட பேசணும், உன்னை கொண்டு உன்னை செய்யணும்னு நினச்சேன். அது என்னைக்காவது கவனிச்சியா? நீ கவனிக்கலை. சகரியாவே தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்னும் தூதன் நான். தேவனால் அனுப்பப்பட்டு இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என்னுடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கவே இல்லை. ஏன் நீ விசுவாசிக்கல தெரியுமா? நீ இன்னும் இருட்டுக்குள்ளவே இருக்கிற. நீ இன்னும் உன்னுடைய இருதயத்தினுடைய கடினத்திலே இருக்கிற. நீ உன்னுடைய அறியாமையில் இருக்கிற, புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிற. வேதம் சொல்லுது எபேசியரில், நீங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து புத்தியில் அந்தகாரப்பட்டு உணர்வில்லாதவர்களாக இருந்து உண்மையாகவே அறியாமையினால நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை சந்திக்கிறாருன்றதே புரிஞ்சிக்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனையை வச்சார்ல, எதுக்கு தெரியுமா? He want to speak to you. உனக்கு காலம் முழுக்க ஒரு பிரச்சனை இருந்துச்சுல்ல, ஒரு நாள் தேவன் உன்னை சந்தித்து பேசணும்னு விரும்பினார். நீ என்றைக்கு கர்த்தாவே என் பிரச்சனை போட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற, ஆனால் அவர் உன்னை சந்தித்து ஒரு திட்டத்தை சொல்ல விரும்பினார். நீ கவனிச்சியா? இருட்டில் அண்ணாந்து பார்க்கலாம், பூமியை பார்க்கலாம், ஆனால் இருட்டிலே இருப்பேன். இங்கே விசாரிக்கலாம், அங்கே விசாரிக்கலாம், நான் இருட்டிலே உட்காந்துருப்பேன். கடைசி வரைக்கும் இருட்டு தான் என் வாழ்க்கையில். என் புத்தி அந்தகாரப்படுது, என் மனசு அந்தகாரப்படுது, என் கேரக்டர் அந்தகாரப்படுது. நான் என்ன செய்கிறேனே தெரியல. கடைசி வரைக்கும் புலம்புறேன், கடைசி வரைக்கும் பட்னியாகவே இருக்கிறேன், கடைசி வரைக்கும் குருடாகவே இருக்கிறேன். தேவன் ஒரு வார்த்தை சொன்னார். கவனி, நான் இந்த பூமியில் வெளிச்சத்தை கொண்டு வர வந்தேன். மறுபடியும் மேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு என்னவாக இருக்கிறேன்? ஒளியாக இருக்கிறேன். சரி, இவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லை? இந்த பாருங்களேன், கடைசியிலேருந்து இங்கே இருக்கிற எல்லாரும் இங்கே இருக்கிறோம். இயேசுவானவர் எனக்கு வெளிச்சம்னா, நான் எப்போ இயேசுவை பர்சனலாக சந்திச்சிருக்கிறேன். அவர் என்கிட்ட பேசணும், அவர் எனக்கு வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்துவாரா? அவர் வெளிப்படுத்தும்படி தான் வந்தார். இந்த தேசம் முழுக்க வந்து உட்காந்து அந்த இருட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு வந்தார். வரும்பொழுதே சீஷர்கள் கூட தாங்க இருக்கிறாங்க. எல்லா விஷயத்திலும் சீஷர்கள் கூட இருக்கிறாங்க. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு என்ன பண்ணாங்க? கண்ணால் பார்த்தாங்களா பார்க்கலையா?
ஒரு 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுக்கறது கண்ணால் பார்த்துட்டாங்க. அவர் புளிச்சம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறார். உடனே சீசர்கள் சொல்கிறாங்க, நம்ம அப்பம் எடுத்துன்னு வரலன்னு தான் இவர் என்ன பண்ணுறாரு, அப்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். என்ன பேசுகிறாருன்னு தெரில, அவர் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்கல. உடனே இயேசுவானவர் சொன்னார், மார்க் 8வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். அதை மார்க் 8 பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இவர் என்ன பதில் சொன்னார், கொஞ்சம் கவனிக்கலாம். 16வது வசனம் பாருங்க. அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் அல்ல. உங்கள் பைபிளில் நம்மளை பார்த்த ஆண்டவர் ஒன்று சொன்னோன்னா, இன்னும் நீ சிந்திக்கல, இன்னும் நீ உணரல. ஏன்னா உங்கள் இருதயம் என்னவா இருக்குது, கடினமாக இருக்குது. உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா, காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா, நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா. கண் இருக்குது, காது இருக்குது, இருதயம் இருக்குது. ஆனால் தேவன் ஏதோ ஒன்று சொல்ல வராருன்னு ஏன் கவனிக்க மாட்டேங்கிறேன்? ஒரு தேவாலயத்துக்குள்ளே உள்ளே போய் நிற்கிறேன், தேவ தூதன் வந்து பேசுகிறான், நான் கவனிக்கல. நான் பர்சனலாக சொல்லிவிடவா, இங்கே சர்ச்சில் நீங்கள் எத்தனை வருஷமாக உட்காந்துருக்குறீங்க, உங்ககிட்ட பேசுகிற ஒரு வார்த்தையை உங்களால் கவனிக்க முடியாதபடிக்கு, உணர முடியாதபடிக்கு, பார்க்க முடியாதபடிக்கு நான் அடைத்து வைக்கப்படுகிற ஒருவனாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன? பர்சனலாக கர்த்தர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் பேசுகிறாரு, பேச விரும்புகிறாரு, ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? அப்பத்தை பற்றி பேசுனா, ஓ நம்ம அப்பா இல்லைன்னு தான் அவர் சொல்லின்னு இருக்கிறாரு. ஆனால் அவர் பேசிட்டு இருக்கிற டாப்பிக்கே வேறு. தேவ தூதன் வந்து சொல்கிறான், எப்படிப்பா உனக்கு அது உணர்வே இல்லாமல் போகும்? ஆக்சுவலாக நீ இவ்வளோ நாள் பைபிளை புரியல கவனிச்சுருந்துருக்கணும். கட்டி வச்சிட்டாரு, நான் இன்னும் இருட்டில் இருக்கிறேன், எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், நான் கர்த்தரை சந்திக்கணும், கர்த்தர் என் கூட பேசணும். தேவ சந்நிதியிலேருந்து வந்து சொல்கிறேன், உன்னால் கவனிக்க முடியல. பரிசுத்தாவியனோட சம்மந்தப்படுத்துகிறேன், மல்கியா புஸ்தகத்திலேருந்து சம்மந்தப்படுத்துகிறேன், எல்லாம் சொன்ன உடனே முட்டி போட்டு, ஆண்டவரே நான் இதுக்கு தான் காத்திருந்தேன், நீங்கள் என்கிட்ட பேசணுன்னு தானே எதிர்பார்த்தேன், நீங்கள் என்னை சந்திக்கணும்னு எதிர்பார்த்தேன், எனக்கு குழந்தை நெக்ஸ்ட்டு, நான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன், நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன், நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினச்சேன், எனக்கு இந்த உறவு ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்ன பேரனா ஒருவேளை மலடியா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாத வச்சுருக்க போகிறீங்களா, ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் உங்களை சந்திக்கணும், நீங்கள் என்னை உணர்த்தணும், என்னை படைச்சிங்கல்ல, என்னை உருவாக்குனீங்கல்ல, எனக்கு என்ன திட்டம், எனக்கு என்ன தீர்மானம். தினமும் பிரச்சனை ஆண்டவரே, தினமும் போராட்டம், தினமும் வருத்தம். எனக்கு அதை விட ஒரு பெரிய வருத்தம் தெரியுமா? ஏன் உங்கள் கூட எனக்கு உறவில்லை? எல்லாம் தெரியுது, வசனம் ஆமாம், சர்ச்சு ஓகே, எல்லாம் தெரியுது, ஆனால் நான் உங்களை ஒன்றும் சந்திக்கலையே. என் விசுவாசம் என்ன? நான் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் அவர் அழகாக திட்டம் போட்டிருக்கிறவர், சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். நான் ஒருவேளை கர்த்தர் யாருன்னு தெரிலன்னு சொன்னால் நான் என்னவா இருந்திருப்பேன்? கொஞ்சம் முன்னாடி சங்கீதக்காரங்கிட்ட போய் வரலாம். சங்கீதம் 27க்கு என் கூட வாங்க. சங்கீதம் 27. இந்த சங்கீதத்தை நீங்கள் நிறைய முறை படிச்சிருப்பீங்க. பாருங்கள், குறிப்பாக 9வது வசனத்தை பாருங்கள். நம்ம போன வாரமும் இதில் கொஞ்சம் நம்ம டச் பண்ணோம். இப்போ 9, உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உடைய அடியானை விலக்கி போடாதையும், நீரே என் சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து அப்படி சொன்னவரே
13வது வசனம் பாருங்கள். இப்போ 12, என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்களும் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். 13 பாருங்கள், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அவர் இருதயத்துக்கு சொன்னார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து யாருக்கு காத்திரு? கர்த்தருக்கே. சங்கீதக்காரன் சொன்னால், நான் கர்த்தருக்கு தான் காத்திருப்பேன், என் பிரச்சனையுடைய தீர்வுக்கு நான் காத்தில்லை. நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நிச்சயம் நான் இருப்பேன். என் தேவன் இப்போ நான் அப்படியே என்னை வெட்டி போட்டால் கூட சரி, ஒன்றும் இல்லாத போனாலும் சரி, என் விசுவாசனை தெரியுமா, என் தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, நான் அங்கே தான் இருப்பேன். என் விசுவாசம் அது. இப்போது எல்லாம் தப்பாக இருக்குது, எல்லாம் சரியில்லை, ஒன்று கூட ரிசல்ட் பார்த்தா நல்லா இல்லை. நான் இப்போ என்ன தெரியுமா சொன்னோம், ஆண்டவரே உங்கள் முகத்தை மட்டும் மறைச்சிடாதீங்க, என் முகத்தை தேடுன்னு சொன்னீங்களே, நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, நீங்கள் என் கூட பேசணும். நான் ஒன்றை வாஞ்சிப்பேன், நான் ஒன்றை கேட்டேன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும், அவருடைய வசனத்தை ஆராய்ச்சணும், அவருடைய மகிமையை பார்க்கணும். நான் வேறு எதனா கேட்டேன்னா, சகரியா குழந்தை வேணும்னு கேட்டான், குழந்தைய கொடுத்தா கூட நம்ப முடியல. நான் கர்த்தரை பார்க்கணுன்னு கேட்டேன், கர்த்தர் பேசணுன்னு கேட்டேன், எனக்கு வெளிச்சம் வேணும், எனக்கு இருட்டு இருக்குது, எனக்கு என்னென்னு புரியல, என் வாழ்க்கையே என்னென்னு தெரியல, ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்கிறேன் தெரியல. பல நேரத்தில் தெரியல. ஏன் தெரியல? நீ யார்கிட்ட போய் கேட்டுனுக்கிற? ஊர் உலகத்தில் எல்லார்ட்டையும் போய் கேட்கலாமா, நான் ஏன் பிறந்தேன்? அப்பா அம்மாக்கிட்ட போய் கேட்டுறாங்க, எதுக்கு தாயன்னு பேத்தியோ தெரில. 2வது, உன் வீட்டில் பிறந்ததுக்கு வேறு எங்கேயாவது என்ன பண்ணிக்கலாம், நான் பிறந்திருக்கலாம். எல்லாருக்கும் குழப்பம் இருக்குல்ல. என்னைக்காவது கர்த்தர்கிட்ட போய், ஆண்டவரே இன்னும் கூட எனக்கு வெளிச்சம் வரல, எனக்கு அறிவு வரல, உணர்வு இல்லை, சொரணம் இல்லை, எனக்கு புரிய வைங்க, நான் உங்களை சந்திக்கணும். நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், நிச்சயம் என்னை உண்டாக்குன ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த அறிவோட சகரியா காபிரியல் தூதனை சந்திச்சிருந்தா அவனுக்கு சிட்சை கிடைத்திருக்காது. அந்த உணர்வோட வசனத்தை கேட்டிருந்தா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய இருட்டு திரும்ப வராது. சகரியாவுக்கு இருட்டு எது வரைக்கும் தெரியுமா போல, அடுத்த 10 மாதம் அவன் என்ன பண்ணணும், இருட்டில் தான் உட்காந்துருக்கணும். கர்த்தர் சொல்லிட்டாரு. வாங்க லூக்கா 1வது அதிகாரம். குறிப்பாக கவனித்து பாருங்கள். 19வது வசனம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். ஆக்சுவலாக சகரியாவுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சிக்ஷையை அவன் சந்தித்தான். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கவனித்து நம்பலை, தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், ஆனால் அதை குறித்து சந்தோஷப்படவும் அதனால் வரக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிக்கவுமான எந்த ஒரு உணர்வும் இல்லாதபடிக்கு நான் என்னுடைய உணர்வுகளை தேவன் கற்பனையை வச்சுருவார். அது மிகப்பெரிய சிக்ஷை. பாருங்கள், என்ன கிடைச்சாலும் வேதம் சொல்லியிருக்குது, வானத்தை பார்க்கலாம், பூமியை பார்க்கலாம், ஆனால் நான் என்னவாக தான் இருப்பேன், ஓமையாக தான் இருப்பேன், குருடனாக தான் இருப்பேன், அந்த காலத்தில் தான் இருப்பேன். எல்லாருக்கும் கவனிங்க,
நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் தேவன் கொடுப்பார். ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த சந்தோஷத்தையும் நித்தியமான அந்த மகிழ்ச்சியும் அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்கவே இருக்காது. ஒரு மிகப்பெரிய சிக்ஷை. ஏன் இதை கொடுத்தாரு? நமக்கெல்லாம் ஒரு பாடம் வைக்கப்பட்டிருக்குது. அருமையான தேவ பிள்ளையே, தான் நேசிக்கிற எந்த மகனையும் அவர் என்ன பண்ணுறாராம்? சிக்ஷிக்கிறார். இது தண்டனை இல்லை, சிக்ஷை. சிக்ஷை எதுக்கு? நீ எப்படியாவது கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு என்ன பண்ணிக்கணும்? நீ புரிஞ்சிக்கணும். திரும்ப சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்பலை, அதை நீ கர்த்தரை உணர்ந்துக்கல. இப்போ கர்த்தர் ஒன்று சொல்ல விரும்புகிறாரு. கவனி, நான் உன் கூட உறவாக இருக்கிறவனே, உன் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு சத்தியத்தை கொண்டு வர விரும்பினேன். ஆனால் நீ இந்த உலகத்தையும் பிரச்சனையை மட்டும் பார்த்த, நீ என்ன பார்க்கல. ஆக்சுவலாக சகரியாவுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இருட்டு எது வரைக்கும் வருதுன்னு கேட்டால், குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த இருட்டு அவங்ககிட்ட இருந்துச்சு. குழந்தை பிறந்துச்சுங்க. ஒரு பெரிய ஆச்சரியம். சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சொல்கிறார். எப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறாரு? குழந்தை பிறந்த பிற்பாடு. அது வரைக்கும் ஒரு சிக்ஷை. என்ன சிக்ஷை? நான் உங்கள்கிட்ட என்ன பேசினாலும் அதை உன்னால் என்ன பண்ண முடியாது. ஆமாம், உன் வாழ்க்கையில் அது பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கலாம். கர்த்தர் நம்மை 2 விதத்தில் சந்திக்க விரும்புகிறார். ஒன்று, அவருடைய வார்த்தை மூலமாக நம்மை சந்திக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் கர்த்தரை ஏன் சந்திக்க நினைக்கிறோம்? நம்ம பிரச்சனைக்காக சந்திக்க நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவருடைய திட்டத்துக்காக நம்மை சந்திக்க விரும்புகிறார். இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், 1 உன்னுடைய அறியாமை, 2 நீயா சம்பாதித்து கொண்ட விஷயங்கள், 3 கர்த்தர் செயல்பட முடியாமல் இருக்கக்கூடிய தடைகள். இதெல்லாம் பிரச்சனைக்கு காரணம். நீ பிரச்சனைக்கு மத்தியிலாவது கர்த்தரை சந்திச்சிருக்கணும். பிரச்சனையிலையாவது போய் கர்த்தரை தேடி இருக்கணும். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏன் இந்த பிரச்சனைலாம் இருக்குது? எதுலேயுமே ஒரு விடுதலை இல்லை, எங்கேயுமே சமாதானம் இல்லை, எங்கோ ஒரு இடத்துல டார்க்னஸ் என் வாழ்க்கையில் இருக்குது, என் குடும்பத்தில் இருக்குது, என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்குது. நான் வெளிச்சத்துக்கு வரணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த பூமிக்கு வந்தது முக்கியமாக கூட்டத்தை 2ஆக பிரித்து சொல்லிடுறேன். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 9வது அதிகாரம் 39வது வசனம். இயேசுவானவர் என்ன சொன்னார் பாருங்க. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராக இருக்கும்படியாகவும். இப்போ இதாங்க 1, காணாதவர்கள் காணும்படியாக நான் வந்தேன். காண்கிறேன்னு சொல்கிறவங்க குருடராகும். என்னையா அர்த்தம் இது? எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியணும் போகிறவன் கடைசி வரைக்கும் அவன் என்ன ஆகிடுவான்? குருடனாக தான் இருக்கணும். எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட பேசுங்க. என்னை படைச்சிங்கல்ல, இந்த ஆளுக்கு ஏன் கட்டி கொடுத்தீங்க? இந்த மாதிரி ஒரு பஜேரி என் வாழ்க்கையில் இருக்கிறாள்ல, இந்த மாதிரி அடங்காத பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி திருந்தாத பெற்றவங்க இருக்கிறாங்கல்ல, என்னை கொண்டாந்து வச்சிட்டிங்கல்ல. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய முட்டு சந்தில் நிற்கிறேன், தெரியல, எனக்கு கொஞ்சம் பேசுகிறீங்களா? ஏதோ ஒரு பர்பஸ் வச்சுருக்கீங்களே, அது என்னது? அது எனக்கு வெளிப்படுத்துங்க. தினமும் கதறோம்ல, எனக்கு பிரச்சனை மாறணும், பிரச்சனை மாறணும், பிரச்சனை மாறணும். பிரச்சனை இருக்கட்டும், அங்கே இருக்கட்டும்ங்க. நீங்கள் தேவனை சந்திங்க. காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நான் இந்த பூமிக்கு வந்தேன். யாருக்கு எனக்கு தெரியல, சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு வேணும், நான் உங்ககிட்ட பேசணும். என்னை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நான் முழுசாக அர்ப்பணிக்கிறேன். என்ன செய்யனாலும் செய்கிறேன். ஒருவேளை
யோவானு அவ்விசுவாசியான குருடனான ஒன்றும் தெரியாத ஒருத்தனை அவன் கையில் ஒரு குழந்தைய கொடுத்து யோவானை வளருன்னு சொன்னான். அவன் என்ன பண்ணுவான்? ஆக்சுவலாக அந்த வீட்டில் ஒரு ஆறுதல் இருந்துச்சு. எலிசபெத்து கர்ப்பவதி ஆன உடனே என்ன சொன்னா தெரியுமா? வாங்க, லூக்கா 1வது அதிகாரம். லூக்கா 1:24. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சியம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். இப்போ கவனிங்க, உள்ள என்ன நடந்துச்சு? காபிரியல் தூதன் என்ன பேசினா, என்ன வெளிப்பாடு வச்சிருக்கு தேவன் வச்சிருக்கிறாரு. எந்த ரகசியமும் யாருக்கு எதுவும் சொல்லப்படல. எலிசபெத்துக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. நீ உனக்கு பேசுறது இருந்தால் தானே போய் பொண்டாட்டி என்ன பண்ணியிருப்ப? என்கிட்ட தூதன் வந்தார், நான் உள்ளே போயிருந்தேன், இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு எல்லாம் சொல்லியிருப்பேன். டேய், எந்த ரகசியத்தையும் யார்கிட்ட போய் சொல்லிடாத, சொல்லாத. அவன் இயல்பாக போயிட்டான், எதுவுமே தெரில. ஏதோ ஒரு தரிசனம் பார்த்தான்னு தான் ஜனங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவள் கர்ப்பவதியான உடனே அவள் சொல்கிறா, கர்த்தர் என் மீது கடாட்சியம் வைத்திருக்கிறார், என் நிந்தையை நீக்கி இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. கொஞ்சத்துக்கு அப்புறம் மரியாள் வீட்டுக்கு வரான். அப்போ பார்த்த உடனே அவள் சொல்கிறா, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எப்படி? அது அவள் வயிற்றில் இருக்கிற கரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. மரியாளுடைய கண்ணு தெளிவாக எல்லாத்தையும் பார்க்குது. இப்போ வர்றது யார்? என் ஆண்டவருடைய தாயார். என் ஆண்டவருடைய தாயார் வராங்க, என் கண்ணுக்கு தெளிவாக தெரியுது, நான் வெளிச்சத்தை பார்க்குறேன், என்னால் பார்க்க முடியும். கர்த்தர் என்னை சந்திச்சிட்டார். நான் எதிர்பார்த்தது என் நிந்தை நீங்கிறது இருக்கட்டும், என்னை கர்த்தர் சந்திச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை என்னை சந்திக்க விரும்புகிறார். எங்கேயோ ஒரு இடத்துல சந்திப்பார். நான் அடிக்கடி பல முறை சொல்லிட்டேன், கர்த்தர் என்னை என் மகன் மூலமாக தான் சந்தித்தார். அப்படி இறந்த குழந்தைய கையில் வாங்கின உடனே ஃப்ளாஷ்பேக் ஓடிச்சு பாருங்க. நாள் முழுக்கும் இப்படி வாங்கி என் மடியில் வச்சிருக்கிறேன். கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். முதல் வார்த்தை எனக்கு தோணுது, இந்த குழந்தை இடத்துல நீ படுத்திருக்கணும், நீ தான் செத்து போயிருக்கணும். இந்த குழந்தைக்கு எந்த பாவமும் இல்லை, அந்த குழந்தை செத்துருச்சு, உன்னால் தான் செத்துருக்கு. நீ தான் செத்துருக்கணும், நீ சாகாமல் உயிரோடு இருக்கிற. இந்த குழந்தை செத்ததுக்கு காரணம் நீ. என்னுடைய அத்தனை பாவங்களும் நினைவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் என்கிட்ட பேசினார், எனக்கு இன்னொரு லைஃப் தரேன். இப்போ நீ செத்துருக்க வேண்டியவன், 28 வயசில் நீ செத்துடணும், அவ்வளோதான். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் நீ. இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உன்னை நான் சந்திக்கிறேன், அடித்து சொல்லித்தரேன், சிக்ஷை கொடுத்து சொல்லித்தரேன். இப்போ கேட்டுக்கோ. எதுவுமே யார்ட்டுமே பேசலை. சாவில் வந்து என்கிட்ட யாருடைய பேச்சு நான் கேட்கல. சுற்றி சுற்றி எல்லாம் பேசுகிறாங்க வேறு மாதிரி. கொண்டு போய் குழந்தைய அடக்கம் பண்ணும்போது நான் ஒன்று சொன்னேன், மண்ணு போடும்போது சொன்னேன், குழந்தைய வச்சுட்டு ஸ்டீஃபனுக்கு தான் நான் மண்ணு போடுறேன். அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்தேன், விஜயை கூப்பிட்டேன், வா முட்டி போடு என் கூட. குழந்தை இறந்த அன்றைக்கி நைட்டு முட்டி போட வச்சுட்டு சொன்னேன், இங்கே பார், என் லைஃப்பில் இன்னையிலிருந்து நான் ஒரு புது மனுஷன். கர்த்தர் என்கிட்ட பேசினார். நான் ஊமையாக இருக்கல. அன்னைக்கு இரவே விஜயை கை பிடிச்சிட்டு சொன்னேன்,
கர்த்தர் என்னை அழைக்கிறார், என் வாழ்க்கை வேறு. கர்த்தர் உங்களை கூட ஏதோ ஒரு இடத்துல அவருடைய உறவுக்காக, அவருடைய திட்டத்துக்காக, அவருடைய தீர்மானத்துக்காக சந்திப்பார். இங்கே எல்லாம் பைபிள் மூடி வைக்கப்பட்டிருக்குது. கண் இருந்தும் பார்க்கல, காது இருந்தும் கேட்கல, உணரல. இத்தனை வருஷம் சர்ச்சில் வந்து உட்காந்துட்டேன். எத்தனை முறை கர்த்தர் என்னை பார்த்து உங்கள்கிட்ட தான் பேசணும்பா வாப்பான்னு கூப்பிட்டாரு, நான் கவனிக்கல. என் கண்ணை திறந்து கொடுத்து நான் உங்கள்கிட்ட சந்திக்கணும், உங்கள்கிட்ட பேசணும், எப்போ நான் இடம் கொடுப்பேன்? இன்றைக்காவது கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே உங்களுக்காக காத்திருக்கிறேன், உங்களை சந்திக்கணும், என்னுடைய திட்டத்தை சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, நான் ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு வெளிப்பட்ட விதத்துக்காக நன்றி. உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கண் முன்னால் எத்தனை அற்புதம் நடந்தாலும், எத்தனை அடையாளங்கள் நடந்தாலும், எத்தனை வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் நாங்கள் இன்னும் உணரவே இல்லை, தெரிஞ்சிக்கவே இல்லை, மாறவே இல்லை. எங்கள் பிரச்சனையை கொண்டு வந்து அழுதுட்டு போகிறோம். ஆனால் எங்கள் பிரச்சனையை விட எங்கள் வாழ்க்கையில் உங்களை சந்திக்காது தான் பெரிய பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சந்திக்க உதவி செய்யுங்க. எங்கள் உள்ளத்தில் நீங்கள் தெளிவை தாங்க, உணர்வை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து இன்றைக்கு முழுமையாக எங்களை ஆளுகை செய்யட்டும். அவருடைய மகிமையை நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்குள்ளாக தங்கி தாபரிக்கிற அவரை அசட்டை பண்ணிவிட்டு அவர் எங்கிட்ட பேசுகிறத கவனிக்காமல் வாழ்க்கை முழுவதும் அவரை ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுட்டு எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எங்களை போதிக்கிற, எங்களை நடத்துகிற, எங்களை உணர்த்துகிற அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க உதவி செய்யுங்க. நம்முடைய தயவு நடத்திட்டோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க தாழ்த்துக்கிறோம். மீட்பெருமரும் இரட்சகருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.